நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் இருக்கின்றன, அவரிடம் கேட்கலாம். அதிமுக பிளவுபடல, மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி இருக்கிறதா, ஏற்படுத்தி இருக்கிறதாவும் ஒரு வார்த்தைகள் சொல்லப்படுது. இது உண்மையா? என்ன நடக்குது சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி 88, 89ஆம் ஆண்டுகளில் அம்மா ஜானகி அம்மாவுடைய அணி என்றும் புரட்சித் தலைவி அம்மா அணி என்றும் ரெண்டாக பிரிந்தபோது எப்படி வாக்குகள் சிதறி வாக்கு வங்கி குறைந்ததோ அதே போன்ற நிலைமைத்தான் இப்போதும் இருக்கிறது. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருப்பதும், சகோதரி சசிகலா அவர்கள் இணையாதிருப்பதும், சகோதரர் தினகரன் விலகி இருப்பதும் இந்த வாக்கு வங்கி சரிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்று நான் கருதுகின்றேன். திமுகவை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுக பாஜகவை விமர்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு சில கூற்றுகளும் வைக்கப்படுது. அப்போ பாஜக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இயல்பாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? இல்ல பாஜகவோட வருங்காலங்களில் கூட்டணி ஏற்படுவதற்காகவே இந்த ஒரு எதிர்வினை ஆற்றாம இருக்கிறத சைலண்டா ஹேண்டில் பண்றாங்க புரிஞ்சுக்கலாம்? 4 அணிகளாக பிரிந்திருக்கிற சகோதரர் தினகரன் ஏற்கனவே அறிவித்து விட்டார் 2026 பாஜகவோடு தான் கூட்டணி என்று. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இணக்கமான ஒரு சூழ்நிலை பாஜகவோடு இருப்பதைத்தான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சகோதரி சசிகலா இதை பற்றி வெளிப்படையாக ஒன்றும் சொல்லாவிட்டாலும் கூட அவர்களும் பாஜக எடுக்கிற முடிவுக்குத்தான் கட்டுப்பட்டு இருப்பார் என்று தொண்டர்கள் நம்புகிறார்கள். அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீண்ட காலத்திற்கு பாஜகவோடு இணக்கமாக இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டு கடைசி நேரத்தில் பாஜகவோடு இணக்கமான சூழ்நிலை இல்லை என்று சொன்னதை பொதுமக்களும் கட்சியினுடைய அனுதாபிகளாக இருக்கின்றவர்கள் நம்பவில்லை என்று தான் நான் கருதுகின்றேன். எனவே தான் அவர் அந்த கூட்டணியில் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மறைமுகமான தொடர்பு இருப்பதாக வாக்களித்த மக்கள் நம்பிய காரணத்தினாலே அந்த வாக்கு வங்கி சரிந்து விட்டது என்று நான் கருதுகின்றேன். அதிமுக தலைவர்களை தொடர்ந்து விமர்சனம் செஞ்ச ஒரு காரணத்தினால தான் கூட்டணியிலிருந்து விலகிறதா இபிஎஸ் தலைமையிலான அதிமுக, இப்போ இருக்கிற அதிமுக சொல்றாங்க. அப்போ நீங்க இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணியில் இருக்கும் போதும் கூட தினகரும் சரி அவங்களுமே பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ நீங்க பிஜேபிக்கு ஆதரவா இல்ல கூட்டணி வேணுமா வேண்டாமா உங்களை பொறுத்த வரைக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கிற தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேருகிற போது அவர்கள் இந்த கட்சியோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தாமல் ஒன்றாக இணைந்த பிறகு எல்லோரும் ஒன்று கூடி பேசி அன்றைக்கு கூட்டப்படுகிற பொதுக்குழுவும் செயற்குழுவும் தேர்தல் நேரத்தில் என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதற்கு அனைத்து தலைவர்களும் கட்டுப்பட வேண்டும். பொதுக்குழுவும் செயற்குழுவும் அன்றைக்கு தேர்தல் நேரத்தில் பிஜேபியோடு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். பிஜேபியோட கூட்டணி வேண்டவே வேண்டாம் என்ற முடிவெடுத்தால் அதற்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும். அப்படிப்பட்ட முடிவைத்தான் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். முன்கூட்டியே இதை ஒரு கண்டிஷனாக வைத்து இணைவதற்கு ஒரு கண்டிஷனாக வைக்கக்கூடாது என்பது தொண்டர்களின் விருப்பம். எதிர்காலத்தில் பாஜக கூட அதிமுக கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி சேர்வது என்பதை பற்றி அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் முடிவெடுக்க முடியும். அப்படி ஒருவேளை பொதுக்குழுவும் செயற்குழுவும் வேண்டாம் பாஜக என்று சொல்லுகிற அதே அதிமுக வேண்டும் பாஜக என்ற முடிவை பொதுக்குழுவும் செயற்குழுவும் எடுத்தால் இந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார். அவளை தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன முடிவெடுக்கிறோ அதை கட்டுப்படுகிறார்கள். அதில் எந்த விதமான மாற்றத்தை இதுவரை இப்படிப்பட்ட தொண்டர்கள் எந்த கட்சியில் இருப்பதாக நான் கருதவில்லை. கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களைப் போல வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்று நான் கருதுகின்றேன். நிறைவாக 2 கேள்வி சார். 3 ஆண்டு காலம் திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து அறிக்கைகள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலுவாக சொல்லிக்கொண்டே வருகிறது. இன்னும் திருப்தி ஏற்படுத்துகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மனதில் நிலை பெறவில்லை என்று நான் கருதுகின்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பல புதிய கட்சிகள் உதயமாக ஒரு சூழல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை அறிவிச்சிருக்காரு. தேர்தலெல்லாம் சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வருகை ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம். நிச்சயமாக அவருடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் கருது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு கட்சிகளை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மாற்றாக ஒரு இளைஞர் வேகமாக மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒருவர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தருணமாக இது இருக்கிறது. எனவே சகோதரர் விஜயனுடைய வருகை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.